ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் ஊர் பெயர்களின் மருவு. ஊர் பெயரை கொடுத்துட்டு இது எப்படி மருவி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த பெயரில் மருவி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவரை கண்டறி. மயிலாப்பூர் தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மயிலை என்று இருந்திருக்கு. அது இப்போ மருவி தான் மயிலாப்பூர் என்று அழைக்கிறோம். மயிலை வழங்கப்படும் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர். அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தஞ்சை. தஞ்சை தான் இப்போ தஞ்சாவூராக நம்ம அழைக்கிறோம். அடுத்து ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க தவறான ஊர் பெயர்களின் மருவு கேட்குறாங்க. தவறான ஊர் பெயர்களின் மருவு. திருச்சி, திருச்சிராப்பள்ளி, இது கரெக்டு. ஆப்ஷன் பி பார்ப்போம். கோவை, கொடைக்கானல். கோவை என்பது கோயம்புத்தூர் தான் குறிக்கும். நெல்லை, திருநெல்வேலி, உதகை, உதகமண்டலம். இல்லை இது தவறாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. கோவைக்கு கோயம்புத்தூர் வரணும், ஆனால் கொடைக்கானல் கொடுத்துருக்காங்க. தவறான இணையை கண்டறிக. இதில் எது தவறாக இருக்குது? கோவை கோயம்புத்தூருக்கு தான் பார்த்துருப்போம். குடந்தை கும்பகோணம். குடந்தை என்பது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம். உதகை உதகமண்டலம். புதுமை புதுக்கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை வந்து புதுவை என்று வரும். புதுமைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பாக இருக்கு. அடுத்து சரியான மருவை எழுது. எந்தை. எந்தைனா தந்தை. எந்தைனா என் தந்தை, உங்கன்னா உன் தந்தை. சரியான மரு. எந்தைக்கு போது, தஞ்சை, நெல்லை எதுவும் வராது. தந்தை என்றால் தந்தை என்று தான் வரும். தில்லை என அழைக்கப்படும் ஊர். தில்லை என அழைக்கப்படும் ஊர் திருநெல்வேலி கிடையாது, சீர்காழி கிடையாது, கன்னியாகுமரியும் கிடையாது, சிதம்பரம். சிதம்பரம் தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் பெயர்களில் மருவை எழுதுக. தஞ்சை என்பதற்கு தஞ்சை, தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை, திருநெல்வேலி நெல்லை, கோயம்புத்தூர் கோவை, கும்பகோணத்தை குடந்தை என்று சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ. அடுத்து திருநெஞ்சவூர் என்னும் ஊர் பெயரின் மருவு. திருநெஞ்சவூர் என்னும் ஊர் பெயரின் மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்ணனூர். திண்ணனூர் தான் இப்போ திருநெஞ்சவூரா மாறி இருக்கு, அதாவது மருவி. அடுத்து வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவரை கண்டுபிடி. வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவரை கண்டறி. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன் மாதேவி. அடுத்து வாதாபி, வானகரம், மானாம்பதி. மானாம்பதி தான் இப்போ வானவன் மாதேவி என்று மருவி இருக்கு. மானாம்பதி அதுதான் இப்போ வானவன் மாதேவி என்று மருவி இருக்கு. அடுத்து மருவு சொல் சரியாக பொறுத்துக. சைதை. சைதையை சைதாப்பேட்டை என்று அழைக்கிறோம். அடுத்து புதுகை. புதுகை தான் புதுக்கோட்டை. புதுகை என்றால் அது புதுக்கோட்டை. புதுவை என்று வந்தால் அது புதுச்சேரி. நாகை என்று வந்தால் நாகப்பட்டினம். புதுகை என்றால் புதுக்கோட்டை. புதுவை என்று வந்தால் அது புதுச்சேரி. நம்ம பார்த்துருக்கோம் புதுமை என்று கொடுத்துருக்கோம் புதுக்கோட்டை, அது தப்பாக இருக்கும். அது மாதிரி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ என்பது கரெக்டாக இருக்கும். சைதைக்கு சைதாப்பேட்டை, புதுகைக்கு புதுக்கோட்டை, புதுவைக்கு புதுச்சேரி, நாகைக்கு நாகப்பட்டினம். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஊட்டி உதகமண்டலம், நாகை நாகப்பட்டினம். நாகை நாகப்பட்டினம் கரெக்டாக இருக்குது. உதகை உதகமண்டலம் கரெக்டாக இருக்குது. மயிலை மயிலாடுதுறை. மயிலை பார்த்துக்கோ, மயிலாப்பூர் தான் மயிலைக்கு வந்திருக்கு, இங்கே மயிலாடுதுறை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி என்பது தவறாக இருக்கு. ஊட்டியும் வரும், உதகையும் வரும் உதகமண்டலத்துக்கு. அடுத்து மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறி. மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர். இது எந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மருவேல்னு பார்த்தோம்னா கோவைக்கு கோயம்புத்தூர், நாகைக்கு நாகப்பட்டினம், உதகைக்கு உதகமண்டலம், வேலூர் என்பதற்கு மருவு கிடையாது. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை என்பதற்கான மருவு எழுதிக்கிறாங்க. வண்ணார்பேட், வாசர்மன்பேட், மன்னூர். இந்த ஆப்ஷன் சி பார்த்தோன்னா வெண்மேட் பார்த்தீங்கன்னா வாசர்மன்பேட்னு கன்வின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இது கரெக்டாக இருக்கும் பார்த்தோம்னா வண்ணை. வண்ணை தான் வண்ணார்பேட்டை என்று வைக்கிறோம். அடுத்து ஊர் பெயர்களின் மருவை பொறுத்துக. கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. ஆப்ஷன் சி. அடுத்து ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. தேவக்கோட்டை.
தேவக்கோட்டையை இப்போ இப்போ தேவக்கோட்டையா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னவா இருக்குன்னா தேவக்கோட்டையை தான் இப்போ மருவி தேவக்கோட்டையாச்சு ஆயிருக்கு. தேவர் கோட்டை இருக்கு, தேவர்புரம் இருக்கு, தேவரம் இருக்கு, தேவோட்டை. தேவக்கோட்டைன்றத மருவு பேர் தேவோட்டை. அடுத்து பைம்புழி என்ற ஊர் பெயரின் மருவை கண்டறி. பைம்புழி, இந்த பைம்புழி தான் இப்போ பம்புலி என்று இருக்கு. புளிச்சனூர், பையனூர், பொழிலூர், பைம்புலி. பைம்புலி தான் இப்போ பைம்புழி என்ற ஊர் பெயரோட மருவா இருக்கு. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. பூவிருந்த வள்ளி. பூவிருந்த வள்ளி தான் இப்போ பூந்தமல்லியா இருக்கு. பூவிருந்த வள்ளி இப்போ பூந்தமல்லியா இருக்கு. அடுத்து மருவு பெயர் கீழ்கண்டவற்றை சேர்த்து மருவு பெயர். மதுரை, மயிலாப்பூர், தஞ்சாவூர், கோவை. இது மருவு பெயர் பார்த்தோம்னா கோவை என்பது இப்போ மருவு பெயரா இருக்கு. மதுரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மதுரை என்று இருக்கு. மதுரை. அடுத்தது சோனாடு என்பது மருவு. சோனாடு இப்போ சோழநாடு. சோனாடு தான் சோழநாடு என்று நம்ம அழைக்கிறோம். அடுத்து பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. மன்னார்குடி. மன்னார்குடி வந்து மண்ணை கரெக்டாக இருக்கு. பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. பொருந்தாத இது பொருந்தாத இருக்கும்போது மன்னார்குடி மண்ணை, உதகமண்டலம் ஒழுகை, புதுக்கோட்டை புதுவை கொடுத்துருக்காங்க, திருச்சிராப்பள்ளி திருச்சி. இந்த 3 வந்து கரெக்டாக இருக்குது. மன்னார்குடி, உதகமண்டலம், திருச்சிராப்பள்ளி இந்த 3 கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி பாருங்க புதுக்கோட்டை. புதுக்கோட்டை என்பது வந்து பார்த்தீங்கன்னா புதுகை என்று வந்திருக்கு. இங்கே புதுவை என்று வந்திருக்கு. புதுவை என்பது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான், அதாவது புதுச்சேரி தான் புதுவை. இதோட கொஸ்டின்ஸ் முடியுது. தேங்க்யூ.